இடமலம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து உரையாடுவதற்காக நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். முதல்ல நான் இதை கேட்டுறேன். கருணாநிதி குடும்பத்து மேல உங்களுக்கு இன்னும் அவ்வளவு வன்மம்? எப்ப பாரு எதுல பாரு கருணாநிதி குடும்பத்தையே இழுத்து இழுத்து திட்டிட்டு இருக்கீங்களே, அப்படி என்ன வன்மம் உங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடியான கேள்வி நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த கேள்விக்கு தான் இது தொடக்க கேள்வியா இருக்க முடியும். ஏன்னா கருணாநிதி குடும்பத்துக்கு தமிழகத்து மேல என்ன அவ்வளவு வன்மம்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா கருணாநிதியோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. ஸ்டாலின்ங்கிற ஒரு தத்தியை கொண்டு வந்து எங்கள் தலையில் கட்டி, அது போதாது அப்படின்னு சொல்லிட்டு உதவாநிதி என்ற இன்னொரு தத்தியையும் கொண்டு வந்து எங்கள் தலையில் கட்டி, அது போதாதுன்னு இப்ப இன்பநிதிக்கும் நீங்க தயாராகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தர்ம வன்மம்னு நீங்க முதல்ல கருணாநிதி குடும்பத்தை பார்த்து கேட்கணும். ஒரு குடும்பம் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்வதற்காகவே வாழ்ந்து வருதுன்னா அது கருணாநிதி குடும்பம் தான். அதை நீங்க இப்படிலாம் இழிவுபடுத்த கூடாது. இப்படி நீங்க பேசும்பொழுது சிரிக்காம பேசுறீங்க பாருங்க. இதுக்கே இல்ல உண்மை அதுதானே. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யுனெஸ்கோ விருதை கொடுக்கலாம். ஏன்னா சிரிக்காம இதை சொல்றது இருக்கு இல்லையா? யாருக்கு சேவை, என்ன சேவை? ஆனா இல்ல நீங்களே பாருங்க. லெமன் சேவையா? இல்ல கருணாநிதியில இருந்து இன்பநிதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்வதற்காகவே வந்திருக்காங்க. அந்த குடும்பமே தன்னை தமிழ்நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்குன்னும் போது அதன் மீது அவதூறு பரப்ப கூடாது இல்ல. அது உண்மையாவே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கருணாநிதி குடும்பம் நல்ல குடும்பம். கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள். இல்ல ஸ்டாலினுக்கு மூளை இருக்கு, உதவாநிதிக்கு மூளை இருக்கு, அறிவு இருக்கு, இப்படியெல்லாம் நான் சொன்னா அது வந்து நீங்க அவதூறுன்னு நீங்க எடுத்துக்கலாம் கணக்குல. அது நீதிமன்றத்துக்கு போனாலும் நிற்கும். அப்படியே உல்டா அடிக்கிறீங்க. இல்லைங்க, அவதூறுனா என்ன? அவதூறுனா டெஃபினிஷன் ஆஃப் அவதூறு என்ன? அவதூறுனா இல்லாதது போலாத பரப்பி விடுறது. ஆமா. அப்ப இதெல்லாம் இல்லாத போலாது தானே. இப்போ இதெல்லாம் நான் சொன்னேன்னா நீங்கள் அவதூறு அப்படின்னு நீங்கள் வந்து கேஸை ஃபைல் பண்ணலாம். அது நியாயம். அது நீதிமன்றத்தில் இல்லை. தெய்வமே, நான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். வேணாம், விட்டுடுங்க அதை பற்றி. சரி, நம்ம விஷயத்துக்கு சப்ஜெக்டுக்குள்ள போவோம். இன்னைக்கு திமுகவினுடைய அனுதாபி இருக்கிறார் இல்லைங்களா? அனுதாபி, திமுகவினுடைய அனுதாபினாலே தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும். யார் அந்த சார்ல பிரபலமான ஞானசேகரனுக்கு வந்து குண்டாஸை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அது என்னதான் நடைமுறை? எதுக்காக குண்டாஸ் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க? குண்டர் சட்டம்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. குண்டர் சட்டம்ன்றது ஓராண்டுக்கு போடப்படக்கூடிய ஒரு இதுதான் குண்டர் சட்டம். ஒரு வருஷம் உள்ளேயே இருக்கிற மாதிரி பிரிவென்டிவ் தடுப்பு காவல்னு சொல்லுவாங்க. தடுப்பு காவல் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் வந்து தொடர் குற்றங்களில் ஈடுபடுகிறீர்கள், குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து குண்டர் சட்டம் அப்படின்றது போடப்படும். நீங்க வந்து தடுப்பு காவல், அதாவது நீங்க சமுதாயத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்காக உங்களை வந்து தடுப்பு காவலில் வைக்கிறார்கள். சரியா? ஒரு ஆண்டுக்கு நீங்க தடுப்பு காவலில் இருக்க முடியும். இதுதான் அதோடைய இதுவே. இந்த ஓராண்டு இடைவெளியில உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படும் உங்கள் தரப்பு வாதங்களை வைப்பதற்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம். இந்த குண்டர் சட்டத்தில் வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை அப்படின்னா இந்த சட்டம் வந்து உங்கள் மீது பிறப்பிக்கப்பட்டது தவறு அப்படின்னு தீர்ப்பு வரும். இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர். சரி, எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் கிளியர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்க மேலே குண்டர் சட்டம் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வருஷம் உள்ள இருக்கும்னா, ஒருவேளை நம்ம மேல போடப்பட்ட குண்டர் சட்டம் வந்து அயோக்கியத்தனமானதுன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னதாவே நம்ம முறையிடுவதற்கான வாய்ப்பு எங்கேயுமே இல்லையா? வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா, இப்போ ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக இந்த சட்டம் ஒரு மாநிலத்தில் ஒரு பேரில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு பேரில் இருக்குது, ஆந்திராவில் ஒரு பேரில் இருக்குது, தெலுங்கானாவில் ஒரு பேரில் இருக்குது, கேரளாவில் ஒரு பேரில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பேரில் இருக்குது. சரியா? இப்போ இங்கே குண்டாஸ் அப்படின்றது போடப்படுது அப்படின்னா அது என்ன இங்கே வந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே தடுப்பு சட்டம் நிலுவையில் எல்லா மாநிலத்திலும் வேறு வேறு பேரில் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. சரியா? கிட்டத்தட்ட ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2600 பேர் வரைக்கும் வந்து இந்த குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுகிறார்கள். ஆமா, இப்படி அடைக்கப்படக்கூடியவர்கள், அதாவது மாநிலம் முழுக்க சொல்றேன் நான். இப்போ நீங்க வெறுமை குண்டாஸ்ன்னு நீங்க எடுத்து சென்னை புழல்ல மட்டுமே, அதாவது மத்திய சிறையில மட்டுமே இருக்கக்கூடியவர்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு 500-600 பேர் இருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா சிறைகள்லையும் நீங்க பார்க்கலாம் தடுப்பு காவல்ல வைக்கப்பட்டவர்கள். இது எதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் அப்படின்னா, 1980களில் பூட்லெகிங், அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சுவது அப்படின்றது வந்து நடைமுறையில் அதிகமாக இருந்த காரணத்தினால அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கொண்டு வந்தாங்க. இதை காய்ச்சக்கூடியவர்கள் அப்படின்றவங்களை அடையாளப்படுத்தி இவங்களை கொண்டு போய் உள்ள போடுறதுட்டு அது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போச்சு. என்ன அப்படின்னா, ரவுடிகள், தொடர் ரவுடிசத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், தொடர் குற்றச்செயல்கள், சங்கிலி குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், இவங்களுக்காக அது பயன்படுத்தப்பட்டது. அது அப்படியே மாறி 2012-13 நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டு இந்த சமூக வலைதளத்தில், ஏன்னா சமூக வலைதளத்தினுடைய தாக்கம் அதிகமானதுனால சமூக வலைதளத்தில் வந்து அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீது பரப்பப்படலாம் அப்படின்னு கொண்டு வந்த பொழுதுதான் எலக்ட்ரானிக்ஸ் இதையும் கொண்டு வர என்ன ஆகுதுன்னா,
உங்களுக்கு இவர்களுக்கு அரசியல் கருத்துக்களை கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் மீதும் இது பயன்படுத்தப்படுகிறது. பழிவாங்கும் நடவடிக்கையா? பயன்படுத்தப்படுகிறது. ஓகே. கடந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னாக்கா ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ன்னு சொல்லலாம். அதாவது எடப்பாடி அவருடைய ஆட்சியில அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கருப்பர் கூட்டத்தின் மீது பயன்படுத்தப்பட்டது. ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கந்தசஷ்டி குறித்து பேசி அது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையானது காரணத்தினால வேற வழி இல்லாம இந்த சமுதாயத்தில் ஒரு அமைதியை குலைக்கும் வகையில் இருக்கும் அப்படின்னால அதே பீரியட்ல பாத்தீங்கன்னாக்க கல்யாணராமன் அவர்கள் மீதும் பிரயோகிக்கப்பட்டது. சரியா? அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார். அவர் என்ன உயர் நீதிமன்றத்துடைய அந்த என்ன உயர்நீதிமன்றம் என்ன கருத்தை சொல்லுதோ அந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் மீதும் அது பிரயோகிக்கப்பட்டது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவில் இருக்காரு, பாஜக கூட்டணி கட்சியாக இருக்கு. ஆனாலும் அது பிரயோகிக்கப்பட்டது. எதற்காகன்னா இந்த பக்கம் கருப்பர் கூட்டத்து மேல நீங்க செய்யும் பொழுது இந்த பக்கமும் அப்போ நம்மளுடைய ஒரு சின்ன திருத்தம் கல்யாணராமன் கரெக்ட்டுங்களா? கல்யாணராமன் ஓகே. ஒரு அரசாங்கத்துடைய பார்வை என்பது அமைதியை நிலைநாட்டுவதற்காக இப்படின்னு ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ல பயன்படுத்தப்பட்டது. சரியா? அதுவும் அவர்கள் உடைத்து கொண்டு வந்தார்கள் வெளியில. கருப்பர் கூட்டம் அவங்க முழுசா இருந்துட்டு வந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னாக்க இவங்க கல்யாணராமன் சார் ஒரு 3 மாதத்திலே உடைத்து வந்தார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி இங்கொன்றும் அங்கொன்றுமாக பயன்படுத்தப்பட்டது. சரியோ தவறோ பயன்படுத்தப்பட்டு வந்தது என்பது முழுமையாக இதற்கு மட்டுமே அப்படின்னு பயன்படுத்துற அளவுக்கு நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அதாவது ஒருவர் மீது நீங்க 3 வழக்கோ 4 வழக்கோ பிரயோகித்து விட்டு வழக்கு பதிவு செய்து விட்டு குண்டர் சட்டத்தை நீங்க கொண்டு வந்து போட்டுடலாம். இதை பாருங்க 4 வழக்கு இருக்கு, 3 வழக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. இதுதான் இவங்க கொண்டு வந்திருக்கின்ற வழிமுறை. இந்த வழிமுறை தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை நான் மிசாவில் உள்ளே இருந்தேன். மிசாவும் குண்டர் சட்டத்தோடைய மிசா, தடா, கொட்டா இதெல்லாமே இன்னொரு வடிவம். இதெல்லாம் ஒரு வடிவங்கள். சரியா? அப்ப அதுல நான் உள்ள இருந்தேன்னு சொல்லக்கூடிய அது உண்மை கிடையாது. நீ உள்ள போனது கசமுசா வழக்குல தான். இருந்தாலும் விசாவில் நீ உள்ள போனேன்னு வச்சுப்போம். விசாவில் உள்ள போனதாக சொல்லி அது இந்த தடுப்பு சட்டத்தை நீ பாதிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லக்கூடியவர் முதலமைச்சரா உட்கார்ந்துக்கிட்டு சகட்டு மேனிக்கு நீங்க எல்லார் மேலேயும் எதிர்கருத்து வைத்தவர்கள் மேலெல்லாம் நீங்க போடுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? சரி, நீங்க கேட்பது நியாயம். அப்படியே ஞானசேகரன் வழக்குவாங்க. ஞானசேகரன் மீது குண்டாஸ் போட்டது கரெக்ட் தானா? ஞானசேகரன் மேல அந்த பாலியல் குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது. அது மேல குண்டர் சட்டம் போடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பாலியல் குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது. அந்த பகுதியில தொடர் திருட்டு வழக்குகளிலும் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு எழுந்த காரணத்தினால புகார்கள் எழுந்து வழக்குகளும் பதிவு செய்யப்பட்ட காரணத்தினாலதான் அவர் மீது தொடர் குற்றவாளி அப்படின்றதுனால குண்டர் சட்டம் போடப்படுது. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. ஆமா. ஓகே. அப்போ அந்த ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு விட்ட நிலையில இந்த குண்டர் சட்டம் எதற்கு அப்படின்ற கேள்வி வரும். ஓகே. சரியா? அதனால இந்த குண்டர் சட்டம் இனிமேல் அது அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் சிறையில தான் இருக்காரு. அவர் தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை கைதி ஆகிட்டார். தண்டனை கைதி ஆகிட்ட காரணத்தினால குண்டர் சட்டம் என்பதை பாய்ச்ச வேண்டிய அது நிலுவையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற கருத்து ஒரு பக்கம். 2வது பக்கம் என்ன அப்படின்னா இப்ப அவர் மேல்முறையீட்டுக்கு செல்வதற்காக இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்யப்பட்டு விட்டதா அப்படின்ற கேள்வியும் வருது. சரியா? ஏன்னா அவர் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் மேல்முறையீட்டுக்கு போகலாம். கீழமை நீதிமன்றத்துல கொடுத்துருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கு எதுக்கு போகணும்? கீழமை நீதிமன்றத்துல கொடுத்துருக்கு. அதுல அடுத்த நீதிமன்றத்துக்கு போகலாம் இல்லையா அவரு? அப்ப அந்த மாதிரி போகும்போது உயர் நீதிமன்றத்துக்கே போறாரு. உயர் நீதிமன்றத்துல அவர் இதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யும் பொழுது நான் இத்தனை நாட்கள் சிறையில் இருந்திருக்கேன். சம்பவம் நடந்து 2023 நினைக்கிறேன். 23ல சம்பவம் நடந்திருக்கு. 23ல இப்போ 2 ஆண்டுகள் நான் சிறையில் இருந்திருக்கேன். அப்போ எனக்கு நீங்க பெண்டிங் அப்பீல் கொடுங்கன்னு கேட்கலாம். அரிதிலும் அரிதாக கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே வருவதற்கு வசதி செய்வதற்காக இந்த ஏற்பாடா அப்படின்றத நம்ம யூகிக்க தான் முடியும். நம்மளால இதுவா தெளிவா சொல்ல முடியாது. ஆனால் இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா ஞானசேகரன் மீது வைக்கப்பட்ட மற்ற குற்றச்சாட்டுகள்லாம் என்ன ஆனது? இந்த குற்றச்சாட்டு இல்லாம மற்ற குற்றச்சாட்டு என்ன ஆனது? அந்த வழக்குகள்லாம் என்ன ஆனது? சரியா? அப்புறம் இதை தவிர்த்து ஒரு பெண் வேற இன்னொரு பெண் வேற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். ஆமால, இந்த பெண் விவகாரத்தின் போது இன்னொரு பெண் வந்தாங்க. எனக்கு இவன் தொல்லை கொடுத்தான்னு சொல்லி வந்தாங்கல்ல. ஆமா, அது என்ன ஆச்சு? அந்த வழக்கு அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டதா இல்ல அந்த வழக்கோட நிலைமை என்ன? இதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது காவல்துறை. 1. அடுத்து யார் அந்த சார்? ஆமா, அதுக்கு இன்னும் விடை தெரியலையே. இது அதிமுக்கிய கேள்வி. யார் அந்த சார் அப்படின்ற இந்த விவகாரத்துல ஞானசேகரன்
கைது செய்யப்பட்ட உடனேயே ம். விசாரணை எல்லாம் முடிவதற்கு முன்னரே ஆரம்ப கட்டத்திலேயே காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது என்னன்னா, சார் என்ற ஒரு நபரே இல்லை. ஆமா. ஆனால் வெளியே கசிந்த எஃப்ஐஆர் ஆமா. அது என்ன பேசியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என்ற ஒரு நபர் இருந்தார் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல. அ அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்பு வாக்குமூலமும் வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரு சொல்றாரு. ஓ! இன்னொரு நபரும் அங்கே இருந்தார். அதாவது அந்த நபருக்கு தொடர்பு கொண்டார் ஞானசேகரன். அந்த நபருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மர்ம ஆசாமி யார்? அந்த கேள்வி இன்னும் அப்படியே இருக்குல்ல? அது அப்படியே இருக்கு. இது விடை தெரியாமல் இருக்கு. ஓ! அப்ப இது விடை தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் ஞானசேகரன் பலியாக்கப்பட்டாரா? பலிகடாவாக்கப்பட்டிருக்கலாம். ஓ! ஏன்னா வரலாறுல நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆமா. அண்ணா நகர் ரமேஷை பார்த்துருக்கோம், சாதிக் பாட்ஷாவை பார்த்துருக்கோம். ம். அந்த வழியில் ஞானசேகரனா அப்படின்ற கேள்வியும் வருது. சரியா? ஏன்னா ஞானசேகரனே அருமை தம்பி என்று சொல்லக்கூடிய அளவுலலாம் இங்க இருக்காங்க. அவங்க கட்சியிலேயே. ம். சரியா? அவர் முதலமைச்சரே அவர் திமுக அனுதாபி என்று அனுதாபி. சொல்கிறார். சரியா? சட்டசபையில சொன்னார்ன்னு நினைக்கிறேன்ல? ஆமா. சட்டமன்றத்தில் சொல்றாரு. பேரவைத் தலைவர் ம். தம்பி ஞானசேகரன் ஓகே. அப்படின்றாரு. யாரு? ஐஸ்ரூட் அப்பாவு. சரியா? அண்ட் இதுல பார்த்தீங்கன்னாக்க ம். மூத்த அமைச்சராக பார்க்கப்படுகின்ற மாசு சார். அவர் ஆமா. பார்த்தீங்கன்னாக்கா ஞானசேகரன் வீட்டுக்கே போய் உணவு அருந்தக்கூடிய அளவுக்கு நட்பு பாராட்டி இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ இவ்வளவெல்லாம் இருக்கும் பொழுது யார் அந்த சார்? எனக்கு இன்னொரு டவுட்டும் வருது. ஞானசேகரன முதல்ல அழைச்சிட்டு போறாங்க. அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் குடுத்தோனே. ஆனா திரும்ப விட்டுட்டு திரும்ப ஈவினிங் தான் ஏதோ புடிச்சதா சொல்றாங்களே. அப்போ அது என்ன ஞானசேகரனை அர்த்தம்? விசாரணைக்கு கூப்பிடுறாங்க ஓகே. காவல்துறை. ம். காவல்துறை விசாரணைக்கு கூப்பிட்டு விசாரணையை நடத்தி அனுப்பிடுறாங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெரிய அளவுல வெடிக்க ஆரம்பித்த உடனே ஞானசேகரன் மீண்டும் அழைக்கப்பட்டார். அப்ப ம். அந்த இடைப்பட்ட காலத்துல அவர் சாட்சியங்களை அழித்திருக்கலாம். புரியுது. மொபைல் ஃபோன் போன்ற சாட்சியங்களை ஆமா. அழித்திருக்கலாம். நல்ல ஓகே. வேளையாக இந்த வழக்கு மிகப்பெரிய அளவுல பார்க்கப்பட்ட கவனத்திற்குள் வரப்பட்ட வழக்காக இருந்த காரணத்தினால ம். இது தண்டனையை நோக்கி போனது. இல்லைன்னா ஓகே. வேற ஏதாவது ஒரு வகையில தப்பிச்சிருக்கலாம் ஞானசேகரன் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா யார் அந்த சார்? ஆமா. அந்த சார் எப்படி தப்பித்தாரோ அப்படியே ஞானசேகரன் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மகளிர் அணி கூட்டம் ஏன்னா இன்னைக்கு எனக்கு தகவல் வருது 26ஆம் தேதியோ என்னமோ ம். திமுக மகளிர் அணி கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு பல்லடத்துல நடக்க போகுது அப்படின்னு ம். சொல்லிட்டு. மகளிர் அணி கூட்டம்னாலே நமக்கு பகீர் இருந்தது. திமுக மகளிர் அணி ஆமா. கூட்டம்னாலே. ஏன்னா திமுக மகளிர் அணி கூட்டம் இங்க சென்னையில நடைபெற்றது. ஏங்க மகளிர் உரிமையெல்லாம் குடுக்குறாங்க. அவங்க அதாங்க கூடத்த பகிரண்டுதுன்றீங்களே. எல்லாம் கரெக்ட்டுங்க, நியாயமா? கரெக்ட்டுங்க. அப்ப உரிமையா சின்மிஷம் பண்றானே திமுக காரன் அவன் மகளிரிடம். அவன் எங்கங்க பண்ணான்? என்னங்க ஆமாங்க. நீங்க போற போக்குலாம் பேசக்கூடாதுல்ல? ஏங்க அதுதான் நானும் சொல்றேன். போற போக்குல நான் பேசல. அவன் போற போக்குல வந்து சின்மிஷம் பண்றானே. அதத்தானே இப்ப அதான். கேள்வியா வருது. இப்ப அந்த மாதிரி அதுவும் யார்கிட்ட பண்றான்? ஒரு பெண் காவல்துறை அதிகாரிட்டயே அவன் பண்றான். ஓ! விரும்பாக்கத்துல நடந்தது சொல்றீங்க. பக்கத்துல நடந்ததா? ஓகே. கனிமொழி பேசிக்கிட்டு இருக்காங்க மேடையில. இவன் சின்மிஷத்துல ஈடுபடுறான். இப்போ என்ன இது வந்து திமுக காரன் அப்படி இப்படிதான் இருப்பான். அப்படின்றத விட அப்படித்தான் இருப்பான். ம். அப்படி இப்படி இருப்பாங்கன்றதுலாம் இல்ல. அப்படித்தான் இருப்பான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுக காரன் இப்படிதான்னு வச்சுப்போம். ஆனா இங்க நமக்கு ஆதங்கம் எங்க வருது ம். அப்படின்னா, அதுக்கப்புறம் நடந்த சம்பவம். விஷயம் வெளியில வந்துருச்சு. ஓகே. வெளிய வந்ததுக்கப்புறம் வழக்கு பதிவு செய்யறதுக்கு புகார் குடுக்குறாங்க. யாரு? அந்த அதிகாரி புகார் குடுக்குறாங்க. ஓகே. அந்த அதிகாரியை மிரட்டி நீங்க வாபஸ் வாங்க வைக்கிறீங்க. இங்க தான் நமக்கு கேள்வி. ம். சரி இப்ப பாலியல் சம்பவம் நடைபெறுகிறது அப்படின்னு வையுங்களேன். ம். நாடு முழுக்க உலகளாவிய அளவுல பாலியல் சம்பவங்கள், பாலியல் குற்றச்செயல்கள் நடக்குது. அது ஆமா. வந்து வருத்தமான விஷயமா இருந்தாலும் அது நடக்குது. சரியா? ஆனால் ஒரு அரசாங்கத்துடைய செயல்பாடு ம். எப்படி இருக்கும் அதற்கு? துரிதமா இருக்கணும். ஒரு சம்பவம் வருதுன்ன உடனே நம்மளுடைய செயல்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆமா. ஆனா இங்க என்ன நடக்குது? எஃப்ஐஆரே வெளியில லீக் ஆகுது. காவல்துறையில இருந்தா லீக் ஆயிருக்கணும் அப்படின்றது சந்தேகம். ஆமா. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல. இது வந்து டெக்னிக்கல் கிளிட்ச்னால அது வெளியில வந்துருச்சு. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றாங்க. போஸ்கோல நீங்க வழக்கு பதிவு பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா போய் லாக்ல தான் உட்காரும்னு சொல்றாங்க. அது உண்மையா? அதாங்க ஓ! அப்படிலாம் போய் இருக்க வேண்டியது. அது ம். போக்சோல நீங்க சொல்றீங்க. ம். பட் நான் சொல்ல வர்றது இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்திலயும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படிதான் அது போகணும். ஓ! ஸ்டேட்டுடைய லாவ அண்ட் ஆர்டரை பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்தால் மிகப்பெரிய அளவுல பாதிக்கக்கூடும் அப்படின்னு இருந்தாலும் கூட அது ம். போய் லாக்ல எல்லாம் போய் உட்காருது. சரியா? ஓகே. இதை இவங்க புரியுது. பயன்படுத்திக்கிறாங்க இவங்களுடைய தேவைக்கு. ம். நிறைய பேருக்கு எஃப்ஐஆரே கொடுக்கறது கிடையாது. எஃப்ஐஆர் காப்பி அப்லோட் பண்றது கிடையாது. அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. அப்படிலாம் ம். பண்றாங்க. ஓகே. இப்ப ஓகே. வரதராஜன் சாரோட கேஸ்ல அப்படித்தான் நடந்தது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இங்க ஒரு
காவல்துறை அதிகாரிகளையும் மட்டும் குறை சொல்ல முடியாது இதுல. ம். அதிகாரிகள் மீது கொடுக்கப்படுகின்ற அழுத்தம் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை நடக்குது. இப்போ ஒரு அப்ப அந்த ஒரு இடத்துல தான் யார் அந்த சார் நிக்கிறாரு. அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். யார் அந்த சார், சாருக்கு கூட இருக்கக்கூடிய மற்ற சார்கள். இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி தன்னிச்சையாக செயல்பட விட்டீங்கன்னு வைங்களேன், தமிழக ம். காவல்துறையோட சிறந்த காவல்துறையை நீங்க பார்க்க முடியாது. ம். ஆனால் அவர்களுக்கு மீது கொடுக்கப்படுகின்ற அழுத்தம், ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும்னு அழுத்தம். அதாவது எதிர்க்கருத்து தெரிவிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு எடுக்கணும். அழுத்தம். குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு அழுத்தம். இந்த 2ம் வந்து மேலிருந்து வரதுனால தான் ம். இவங்களால செயல்பட முடியல. இப்போ கெட்ட பேர் யாருக்கு வருது? காவல்துறை. அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரத பத்தி திமுக என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. ஓகே. திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ, அது போகிற காலத்துல மக்கள் எல்லாரும் காரி துப்பி கரித்து கொட்டி தான் அனுப்புவார்கள். சரியா? அது கருணாநிதி காலத்திலயாவது 4ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கும். ஸ்டாலின் ஆட்சியில முதல் ஆண்டிலிருந்தே இது ஆரம்பித்து விட்டது. ஓ. அதனால அது 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 ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான் இந்த மோர் டேஞ்சரஸ் என்பது. சரியா? அவங்க புகழ்ந்துட்டு இருக்காங்க. அத அது கொண்டு வந்து எதுல அதுதான் சேர்க்கறீங்க? ஆமாங்க. இதுவே பெரிய திமுகவுடைய மிகப்பெரிய புகழே இதானே. ஓகே. சரியா? ஓகே. முள்ளமாரித்தனம், கேப்மாரித்தனம் இதெல்லாம் தானே பொறுக்கித்தனம், ரவுடித்தனம் இதெல்லாம் தானே திமுகவுடைய பெருமைகள். சரி, அரசியல் சரி. நீங்க பெருமைகள். அங்கிட்டு போகாதீங்க. ஞானசேகரன் வாங்க. இப்ப குண்டாஸ் ரத்தானதால ஞானசேகரன் ஏதாவது ஜாமீன் வாங்க வாய்ப்பு இருக்கா? இல்லையா? இல்ல குண்டர் சட்டம் நிலுவையில இல்ல. ஓகே. ஆ. இப்ப வந்து ஞானசேகரன் ஜாமீனுக்கு அப்ளை பண்றதுக்கு தடைகள் எதுவும் இருக்க போகுது. தடை இல்லை. ஓகே. சரியா? ஆனால் நீதிமன்றம் கொடுக்குமா அப்படின்றத பார்க்கணும். ஓ! அது ஒண்ணு இருக்கு. அது ஜட்ஜி கையில தான் இருக்கு. நம்ம கையில கிடையாது. ஓகே. அடுத்த இது தொடர்ச்சியாவே இன்னொரு நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. திருத்தணி பக்கத்துல கொண்டாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல 7 வயசு மாணவன் தான். அது 7வது மன்னிக்கணும். 7வது படிக்கிற மாணவன். அந்த மாணவன் வந்து மதிய சாப்பாடு வாங்கிட்டு ஒரு சுற்றுச்சுவருக்கு கீழ உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கான். அப்ப அந்த சுவர் இடிஞ்சு விழுந்து அந்த மாணவன் வந்து பலியாயிட்டாரு. இத எப்படி பார்க்குறீங்க? அந்த அளவுக்கு பலவீனமா அந்த சுற்றுச்சுவர் இருந்ததா? அது ஒரு மட்டும் அரசு இல்லாம பள்ளியோட நிலைமை எப்படி இருக்குன்றத பாருங்க. ஓ! சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு பிரச்சனை வந்த பொழுது ஒரு மத போதகரோ இல்ல ஏதோ ஒரு இவர் வந்துட்டு இங்க ம். என் வீட்டு பக்கத்துல கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் அங்க ம். வந்துட்டு என்ன பண்ணாரு, அவர் ஏதோ பிரச்சாரம் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக இவங்க கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. சரியா? மகாவிஷ்ணுன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு. ஆமா, அதான் ஆமா. அவரு கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணாருன்றதுக்காக இவன் ஒரு பிரஸ் மீட் நடத்தினான். யாரு? அன்பில் மகேஷ் சொல்றீங்க. இந்த ரசிகர் மன்றம், உதவாநிதிக்கு ரசிகர் மன்றம், அண்ணே, லாலா அமைச்சர் கடசாந்தி அமைச்சர் கொஞ்சம் இருந்து மரியாதையா போனமே பேசலாம்ல. அதே என்ன என்னண்ணே? மரியாதைங்க, இவ்வளவுதாங்க மரியாதை கொடுக்க முடியும். லாலா கடசாந்தி பாட்டுக்கெல்லாம் போஸ்டர் ஓட்டுனவனுக்குலாம் என்ன பெரிய மரியாதை. அவன் சரிதான். உட்காந்துட்டு என்ன பேசினான்? பிரஸ் மீட்ல என்ன சொன்னான்? ஏரியா ஏரியா பெரிய ரவுடி மாதிரி தானே நீ பேசின உன் ஏரியான்ட்ட. இப்போ உன் ஏரியால தான் நடந்துட்டு போய் பிடுங்க போ. கரூர்ல அவ்வளவு சீன் போட்டியே, அழுது நாடகம் போட்டியே, இப்போ போய் அழ வேண்டியதானே நீ. ம். சரியா? என்னன்னா இதுல ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் எதுன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஓ! 2, 3 நாட்களோ 4 நாட்களுக்கு முன்னரோ அந்த ஏரியா எம்எல்ஏ கதிரவனோ யாரோ ஒரு திருத்தணி அந்த ஏரியா எம்எல்ஏ. எம்எல்ஏவை அவர் வந்து அங்க போயிருக்காரு. திமுக எம்எல்ஏ. திமுக எம்எல்ஏ எதுக்கு போயிருக்காரு அவரு அங்க? அவங்க ஆய்வு நடத்துறதுக்காக போயிருக்காரு. ஓ! அப்போ இந்த பிரச்சனை பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. ஆனா பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ம். அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள், இந்த பள்ளிக்கு ம். அனுப்பக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுவர் ம். மோசமான நிலைமையில இருக்கு என்பதனை ஹெச்எம்சி மீட்டிங்லயே ஓ! ஆல்ரெடி சரியா? பேசியிருக்காங்க அப்பனா. ஹெச்எம்சி மீட்டிங்லயே நாங்கள் இது வந்து கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அத கண்டுக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாமல் கழிவறைகளையும் அங்க வந்து பராமரிப்போட இல்ல ம். அப்படின்றதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா யாரும் கண்டுக்கல அப்படின்றாங்க. சரியா? இப்ப அந்த 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 சுவர் விழுந்து அந்த குழந்தை இழந்து விட்ட நிலையில நாங்கள் அரசு வேலை தருகிறோம் அப்படின்னு வராங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கே உங்களால எதுவும் புடுங்க முடியல. ம். இல்ல. தூய்மை பணியாளர்கள்லேருந்து எல்லாரையும் அரசு வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டு இருக்கீங்க. இதுல இந்த மாதிரி ஒரு உங்களுடைய அஜாக்கிரதையினால ஒரு மாணவன் ம். இறந்து போன நிலையில அரசு வேலை தருகிறோம் என்பது ஒரு சமாளிப்பு, கண் துடைப்பு. இது கடந்து வேற என்ன இருக்க முடியும்? ஆனா நீங்க இன்னொன்னு அப்படியே சிற்கா எடுத்துக்கோங்க. ஓ! 2019 எடுத்துட்டு போங்க. ஓகே. அந்த ஒரு குழந்தை ஆழ்துளை கிணற்றுல அ விழுந்ததா? சுஜித்னா ஆமா. என்னமோ ஒரு சுஜித் குழந்தை ஆழ்துளை கிணற்றுல விழுந்து ஆழ்துளை ஒரு பெரிய கிணறுல போராட்டமானது. போய் சிக்கிக்கிச்சு. இது எந்த மாதிரியான கிணறுல போய் சிக்கிக்கிச்சு? அவங்களுடைய பெற்றோருடைய தனியார் தனியார் இதுல நிலத்துல இருந்த நிலத்துல ஆழ்துளை கிணறு. இருந்த ஆழ்துளை கிணறை அவங்க பெற்றோர் அஜாக்கிரதையின் காரணமாக, அதை மூடி வைக்காததன் காரணமாக அந்த குழந்தை போய் கவனக்குறைவுல அது போய் அது சிக்கிக்கிச்சு. ஆமா. என்னென்ன கோரிக்கைகளை வைத்தது ம். திமுக எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு? இல்ல பெரிய குற்றச்சாட்டுலாம் வச்சாங்கன்னு 4 நெனைக்கிறேன். நாட்கள் தொடர் ஒப்பாரி ம். ஓகே. தொலைக்காட்சியில. சரியா? ம். இந்த குழந்தை சிக்கிக் கொண்டது உண்மையிலேயே வருத்தமான விஷயம் தான். அது ஒண்ணும் ஆமா. மாற்று கருத்து கிடையாது. ஆனா 4 நாட்கள் அப்ப தீபாவளி நேரம் வேற. ஓகே. 4 நாட்கள் நல்லா ஞாபகம் இருக்கு.
எல்லாத்துலயும் என்ன அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்னதான் செய்கிறார்கள், எப்படி வந்து ஏங்க நோண்டு ஒரு கிணறுல அது போய் குழந்தை சிக்கிக்குது, எப்படி எடுப்பீங்க வெளியில? ஓகே. எப்படி எடுப்பீங்க? ஆனா அன்னைக்கு அந்த அரசு மேல குழந்தைக்கு குற்றச்சாட்டுனாங்க. பாதிப்பு இல்லாம எடுக்கணும். குழந்தைக்கு ரொம்ப டெண்டரா இருக்கும். அதோடைய ஆமா, அந்த இது வந்து ரொம்ப டெண்டரா இருக்கும். அப்படிங்கும்போது பாதிப்பு இல்லாம வெளில எடுக்கணும்ல. அது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அத்தனை அமைச்சர்களும் அங்க போய் உட்கார்ந்தாங்க. ஆமா. சரியா? அப்போ அவ்வளவு மீடியாக்களும் பேசியது. இன்னைக்கு ம். ஒரு மீடியா இத பத்தி பேசல பெருசா. ஆமா. எந்த மீடியாவும் ஏன் பேசல? அதுதான் நம்முடைய கேள்வி. ஓ! ஓகே. சரியா? அப்போ இந்த மாதிரி வந்து அ ஒரு என்ன சொல்றது? உங்களுடைய அக்கறை என்பது உங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக அஜெண்டாவா மாறும்போது, அது மக்கள் மீதான அக்கறையே கிடையாது. ம். சரி, அப்ப 3 நாளைக்கு முன்னாடி எதுக்கு எம்எல்ஏ போய் ஆய்வு பண்ணாரு? என்ன ஆய்வு பண்ணாரு அப்ப? அப்புறம் தான் கேட்கணும் நீங்க. ஓ! ஃபோட்டோ மன்னிக்கணும். உங்கள்ட்ட ஷூட்டுக்காக கேட்டேன். ஃபோட்டோ ஷூட்டுக்காக போய் நின்னுருக்காரு. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன தெரியும்? நானா எம்எல்ஏ. ம். அப்ப இதெல்லாம் யார் போட்டோ ஓட்டு போட்டு ஷூட்டுக்காக உட்கார பண்றது. வச்சீங்களோ அவன போய் கேளுங்க. சட்டைய ம். பிடிச்சு கேளுங்க. ம். ஓகே, புரியுது. ஓகேண்ணே. இந்த குழந்தை உண்மையாலுமே நம்மளும் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கண்டிச்சு வேற அறிக்கை வேற விட்டிருந்தாரு. அ அனுதாபம் ஆறுதலும் வந்து கூறியிருந்தாரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ம். அ வாரங்களுக்கு முன்னர் கல்வித்துறையில் புரட்சி. இல்ல, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுண்ணே. கல்வியில் என்னண்ணே சிறந்த நீங்க தமிழ்நாடு. கல்வியில் சிறந்த அ தமிழ்நாடு மாநாடு அந்த நடத்துறோம்னாங்க. மேடையில அந்த டிடி அ ஆமா. அந்த சாயங்காலம் 5 மணிக்கோ, 6 மணிக்கோ ஒரு சாப்பாடு ஒண்ணு கொண்டு வந்துட்டு, "இது பாருங்க, இது இந்த உப்புமா வந்து அருமையா இருந்துச்சு. உப்புமாவா? சாம்பாரா? அதே தான். சாம்பார் சாதம். சாம்பார் சாதம். சூப்பரா இருக்கு. இதுக்காகவே நான் அந்த பள்ளிக்கு போனோம்." இப்ப அதே சுவருக்கு கீழ டிடிய நீங்க உட்கார கொண்டு வச்சு உட்கார சாப்பிட வைங்கன்றேன் வைக்கிறோம். நானு. உட்கார வைங்க. சரிதான். உட்கார வைங்க. ம். அப்ப தெரியட்டும். அப்ப டிடி கையில சாம்பார் சாதத்த குடுத்து செவுத்துக்கு பக்கத்துல இப்படி உட்கார உட்கார வச்சிடலாம். வைங்க. சரிதான். அப்ப ஏன்னா, இது ஏன் சொல்றேன்னா, இது நகைச்சுவைக்காக நான் சொல்லல. எந்த அளவுக்கு நீங்க மக்களை வந்து சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லது எவ்வளவு அகந்தையுடன் நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்ன்றத பாருங்க. ம். இதுதான் உங்களுடைய பள்ளிகளுடைய லட்சணம். இப்படித்தான் நீங்க குழந்தைகள் ஒவ்வொன்றும் உயிரை கையை பிடித்துக் கொண்டு அவர்கள் போகக்கூடிய நிலைமையில நீ உட்கார்ந்துட்டு பாராட்டு விழா பார்த்துக்கிட்டு இருக்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு உன்னையெல்லாம் என்ன சொல்றது? ம். ஓகேண்ணே. இது ஒரு பக்கம் இருக்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா ஒருத்தர் வழக்கு போட்டாரு. அவர் வந்து விவசாயி ஒருத்தர் போட்டார். சரிங்களா? திருவாரூர்லேருந்து நம்ம கருணாநிதி பிறந்த மண்ணிலிருந்து, அந்த புனித பூமியிலிருந்து வந்த ஒரு விவசாயி ஒரு வழக்க போட்டாரு. என்ன வழக்குனாக்க, 11 மருத்துவக் கல்லூரி எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார் இல்லைங்களா? அந்த 11 மருத்துவக் கல்லூரியில முறைகேடு நடந்திருக்கு. அளவு பெருசா சொல்லிட்டு, அளவ சிறுசாக்கி கட்டிப்புட்டாய்ங்க. அதன் மீது விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க. அதுல அரசு தரப்பு என்ன வந்து வாதம் வச்சாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது அந்த பள்ளிகள்ல ம். அளவு சிறுசாக்கணும், இடங்கள்ல கையகப்படுத்துறதுக்கு குடுக்க முடியாதுன்னு வழக்கு போட வச்சது திமுக. இந்த வேலையும் பார்த்தாய்ங்களா? அந்த காலகட்டத்துல. சரிதான். சரியா? ஓகே. அதற்கப்புறம் இவங்க வந்து இல்ல கட்டியே ஆகணும். ஏன்னா அது கண்டிப்பா அது வந்து தேவை ம், ம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக பார்க்கப்படுகிறது. 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே இதுல வந்து கொண்டு வந்தது அப்படின்றது வந்து இதுவரைக்கும் வரலாறுல கிடையாது. ம். சரியா? ஓகே. சரி, ஜெயலலிதா அப்படியே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இத செஞ்சாங்க. ஆ. அது வந்து நெறைய பேர் பேசுறது கிடையாது. நம்ம ஜிப்மேர்லேருந்து எடுத்துக்கோங்க. எத்தனையோ ம். மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவ ஓகே. இதெல்லாம் வருது. ஒரு மருத்துவக் கல்லூரி வரணும். அதுக்கு பக்கத்துல ஒரு மருத்துவமனை, மருத்துவமனைக்கு பக்கத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி வரணும்னா, அந்த ஓகே. மருத்துவமனை வந்து பல ஆண்டுகள் ம். இருந்திருக்கணும் செயல்பாட்டுல. ஓகே. இருந்து தான் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி குடுப்பாங்க. ஆமா. சரியா? ஆனா நீங்க பார்த்தீங்கன்னாக்க, நம்மளுடைய அந்த புதிய தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓமந்தூரார்ல ஓமந்தூரார். கட்டுனாங்க தெரியுமா? ஒரு கட்டடம். ஆமா. வாட்டர் டேங்க் மாரி ஒண்ணு கட்டுனாங்க தெரியுமா? இந்த தெரியும். வாட்டர் டேங்க் வந்து தலைமைச் செயலகம் என்பதற்கு சரியான இடம் கிடையாது. உகந்த இடம் கருணாநிதியின் கிடையாது. மாபெரும் சாதனைகள்ல ஒண்ணு இல்ல அது? அதாங்க அவர் மீன் குஞ்சுக்கு பொறி போடுறதுக்காக கட்டப்பட்ட கட்டடம் அது. சரியா? சரிதான். ஓகே. அந்த கட்டடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓமந்தூர மருத்துவமனை என்று பன்னோக்கு மருத்துவமனை என்று மாற்றப்பட்டு, உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவமனையாக அது வந்து நிறுவப்பட்டது. ம். அந்த மருத்துவமனைக்கு பக்கத்திலேயே காலேஜ கொண்டு வந்தாங்க. ஒரே ஆண்டுல கொண்டு வந்தாங்க. மருத்துவக் கல்லூரி. மருத்துவக் கல்லூரி கொண்டு ஓகே. வந்தாங்க. சரியா? மிகப்பெரிய சாதனை இது. இதெல்லாம் இந்தியாவுல நடந்துராத சாதனைகள். ம். சரியா? இத வந்து கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இந்த 11 கல்லூரி அப்படின்றது மிகப்பெரிய சாதனை அது. அப்ப அதை ஓகே. கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த வழக்கு போட வைக்கிறீங்க. முதல்ல அந்த கல்லூரிக்கான அறிவிப்பு வந்த பொழுது நிலம் கையகப்படுத்துவதிலிருந்து பிரச்சனைகள நீங்க தான் குடுத்தீங்க. ஓகே. அப்புறம் அது வந்த உடனே இப்போ வந்து அவருக்கு பேர் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பிரச்சனையை கொண்டு வரீங்க. இப்ப நீதிமன்றம் தூக்கி வெளில போட்டுருச்சு. இவ்வளவுதான் மேட்டர். ஓகே. அதுல எடப்பாடி பழனிசாமி மீது எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசே பேக் அடிச்சிருக்கு. இதுவரைக்கும் அவங்க குடுத்திருக்க குற்றச்சாட்டுகள் இப்படித்தானங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து 2800 கோடியோ என்னமோ 1800 கோடியோ ஓ. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஊழல்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி ஒரு வழக்கு போட்டு அவரே தானே வாபஸ் வாங்கினாரு.
இது வேறயா? அப்ப இதான் சரிதான். அவர் அதான் என்ன சொல்றாரு, நான் வாபஸ் வாங்குகிறேன் என்று அவர் சொன்னாரு நீதிமன்றத்துல. ம். எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து, "நீ குற்றச்சாட்ட வச்சுருவ, பப்ளிசிட்டிய தேடிப்ப, அப்புறம் வாபஸ் வாங்கிப்பியா. இந்த கதைய வேணா நடத்து நீ வழக்குன்னு" சொல்லிட்டு நடத்தினாங்க வழக்கு. ஓ! நடத்தி தீர்ப்பு வாங்கியிருக்காரு. சரிங்கண்ணே. நம்முடன் இணைந்திருந்து நிறைய தகவல்கள, நிறைய அறியப்படாத தகவல்கள் பற்றியும், குண்டர் சட்டத்தின் பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தையும் குடுத்திருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.